திருவிடைமருதூரில் அடிக்கடி குடித்துவிட்டு தகராறு செய்த கணவனை ஆண் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்த மனைவி போலீசில் சரணடைந்துள்ளார். என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம். திருவிடைமருதூர் தாலுகா சாத்தனூர் அருகே பட்டம் சுனாமி குடியிருப்பில் மாரிமுத்து என்பவர் தனது இரண்டாவது மனைவியான பிரியாவுடன் வசித்து வந்தார். மாரிமுத்துவின் முதல் மனைவி அஞ்சலை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டார். மாரிமுத்து மதுபோதையில் இரண்டாவது மனைவி பிரியாவுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இவர்களது வீட்டிற்கு மாரிமுத்துவின் முதல் மனைவி அஞ்சலையின் சகோதரர் மணிகண்டன் அடிக்கடி வந்து செல்வார் எனவும் கூறப்படுகிறது. இதனால் பிரியாவுக்கும் மணிகண்டனுக்கும் தகாத உறவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி மணிகண்டன், பிரியா மற்றும் மாரிமுத்து ஆகிய மூவரும் சேர்ந்து வீட்டில் மது அருந்தியுள்ளனர். அப்போது மணிகண்டனுக்கும் மாரிமுத்துவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும், மணிகண்டன் மற்றும் பிரியா ஆகியோர் வீட்டினுள் இருந்த கோடாலியை எடுத்து வந்து மாரிமுத்துவின் கழுத்து மற்றும் வாய்ப்பகுதியில் கடுமையாக வெட்டியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே மாரிமுத்து உயிரிழந்துள்ளார். உடனடியாக இரவோடு இரவாக மாரிமுத்துவின் உடலை மணிகண்டன் சுமந்து சென்று அருகில் உள்ள செங்கல் சூளையில் புதைத்துவிட்டு தலைமறைவானார். மாரிமுத்து கொலை செய்யப்பட்டது குறித்து யாரிடமும் அவரது மனைவி பிரியா வாய் திறக்கவில்லை. பிரியா எப்பொழுதும் போலவே அவரது வீட்டில் இருந்துள்ளார். நேற்று காலை மாரிமுத்துவின் தந்தை துரை பிரியாவுக்கு போன் செய்து மாரிமுத்துவிடம் பேச வேண்டும் என கேட்டுள்ளார். அப்போது பிரியா மாரிமுத்துவை மணிகண்டன் கொலை செய்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மாரிமுத்துவின் தந்தை துரை மகனது வீட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டியிருந்துள்ளது. உடனடியாக திருநீலக்குடி காவல் நிலையத்தில் இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக திருநீலக்குடி உதவி ஆய்வாளர், திருவிடைமருதூர் ஆய்வாளர் தனிப்படை அமைத்து தலைமறைவான மணிகண்டன் மற்றும் பிரியாவை தேடியுள்ளனர். இதனிடையே பிரியா ஆடுதுறையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும், மணிகண்டன் திருவிடைமருதூர் காவல் நிலையத்திலும் சரணடைந்தனர். சரணடைந்த மணிகண்டனிடமும் பிரியாவிடமும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சாத்தனூர் அருகே செங்கல் சூளைக்கு மண் எடுக்கும் இடத்தில் உள்ள ஒரு பள்ளத்தில் மாரிமுத்துவை புதைத்ததாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் உள்ள தடய அறிவியல் துறையினருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர். நேற்று மாலை தடயவியல் துறை நிபுணர்கள், காவல்துறையினர், திருவிடைமருதூர் வட்டாட்சியர் மற்றும் அரசு மருத்துவர் என பெரும் குழுவினரே மாரிமுத்து உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் குவிந்தனர். இந்த தகவல் பரவியதும் சாத்தனூர் பகுதியே பரபரப்பானது. மீண்டும் நேற்று மாலை மணிகண்டனை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்து மாரிமுத்துவை கொன்று புதைத்த இடத்தினை உறுதிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாரிமுத்துவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. அழுகிய நிலையில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த இடத்திலேயே மாரிமுத்துவின் உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாரிமுத்து உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடிக்கடி குடித்துவிட்டு தொல்லை கொடுத்ததால் தான் கொலை செய்ததாக கைதானவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து திருநீலக்குடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.